ஆட்டிடியூட் டோரா, ஜியூ சோச்சி, சர்வைவலிஸ்ட் லைஃப் 3 பேரும் 3 இடத்துல முகாமிட்டு இருக்காங்க. இந்த நடுவுல ட்ராக் எல்லாம் பெரிய வேலையை காட்ட போகுது பாரு கடைசியில. ட்ராக்ல இருந்து எவனா ஒருத்தன் அடிப்பான். ரெனால்டு டீம் 14 கிலோ வச்சிருக்காங்க. அது பிரச்சனை இல்ல. ரெனால்டு டீம் என்ன டீம் நம்பர்? அவங்கலாம் வந்து ஃபினிஷ் பண்ண தெரியாது அவங்க. அதாவது ஆமா 9 டீம் 7 ஒன்னு ரியோன்லாம் ஒருத்த செத்து போனா பாத்தியா? அந்த மாதிரி டீம் அவங்கலாம். ஆமா ஆமா. எவ்வளவு வேணா அடிப்பானுங்க, என்ன வேணா பண்ணுவானுங்க. அது லாஸ்ட் அத கரெக்ட்டா எடுத்துட்டு போய் ஃபினிஷ் பண்ண தெரியாது அவனுங்க. சாக்கோ 9 கிலோ, மெடிசன் 6 கிலோ, டோனி முட்டை கிலோ. டோனி முட்டை கிலோ. கார் ஓட்டுறான் அவங்க, கார் டிரைவிங். அவன் ஒரு தியாகிடா. விளையாட வேணா விளையாடாம வந்துருவான். அடிடானா 50 கிலோ அடிச்சிருவான். அந்த மாதிரி ஆட்டக்காரன் டோனி. சென்டர் ஜோனை பிடிச்சது எஸ்ஓபிடிஎஸ் குமார். எஸ்ஓபிடிஎஸ் எப்படியே நெடுங்கலான்னு பாக்குது குமார். டை பிரேக்கர்ல நம்ம ஒரு ஆட்டத்தை போட்டலாம்னு பாக்குது. ஆனா பக்கத்திலே இந்த பக்கம் இவனுங்க நிறைய பேரோட மனசுல இடம் பிடிச்சது டோனி தானே. ஆமாமா டோனி தான் குட் பாயா இருக்கான். அவன் கேம் பிளேவால தான் எத்தனையோ அவன்கிட்ட பெருசா பேச்சு தர முடியாது. கேம் பிளே தான். கால்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்கு. அவனை போய் பேச்சு கால்ஸ் கொடூரமா இருக்கும். கால்ஸ் வந்து டோனி மாதிரி கால்ஸ் கொடுக்க முடியாது. சாய் மாதிரி கால்ஸ் கொடுப்பான் டோனி. என்ன உண்மையோ அது மட்டும் தான் சொல்லுவான். இதே மாதிரி வரப்போதையும் சொல்லுவான். 3வது முக்கில ஒருத்தன் வரப்போறான் அப்படிதான் பேசிட்டு இருப்பான். அப்படின்னா கேம் மேல அவ்வளவு ஈடுபாடு இருக்கவங்களா கொடுக்க முடியும் அவ்வளவு கால்ஸ். டோனி ஒரு கில் எடுத்துட்டு பாருங்க, ஆரம்பிச்சிட்டோம் பாருங்க. நீங்க சொன்ன மாதிரி டோனி 2வது நாக்கு. டோனி 2வது நாக்கா நாக்கு வச்சானா வச்சாம் பாருங்க, வச்சாம் பாருங்க. டோனி பேசிட்டு சொல்லிட்டே இருந்தீங்க. என்ன இது நீங்க சொன்ன நாக்கு மறுபடியும் நாக்கு. 2வது நாக்கு அங்க 2வது நாக்கு. இவன் நாக்கு ஒரே ஒருத்தர் கட்டி நாயில ஒரே ஒருத்தர் 2 நாக்கு எக்ஸ்ட்ரா பிடிச்சு வச்சிருது. அந்த டீம் ஃபினிஷ் பண்ணா 2 கிலோ உங்களுக்கு கிடைக்கும். 1 கிலோ அப்படியா 1v3 தான். அவன் 3 பேரை என்ன அடிச்சான்? முட்டை கில்ல இருந்து 3 கில்லு. நான் தான் அங்கே பாத்துட்டு இருந்தேன். கால் விட்டு செத்து போனாங்களே இப்ப தண்ணி வந்து விழுந்து. அதோட நீங்க நேடோட போட்டு ஷாக்ல ஒன்னு எடுத்தான். அப்படியா? ஓகே ஓகே மறுபடியும் எஸ்டிஜி ஜோக்கர்னு 24 கில்லு. இங்க பாரு டோரா ஜியூஸ், அங்க பாரு ஜியூஸ் ஓஜி இங்க பாரு. ஆமா 24 22. பிரச்சனை 2 கில்லு தான். 2 கில்லு தான். பக்கத்துல இருக்காங்க. இந்த பக்கம் யார்? பிளடி டீம் 11 கில் தான் எடுத்துருக்காங்க. பாப்போம் இந்த பக்கம் எஸ்டிஜி மேல இருக்கானே டோரா டீம் கிட்ட. டோரா டீம் சும்மாவே நல்லா விளையாடுறாங்க. பிஆர்டி மேல வச்சிருக்கானுங்க. ஃபினிஷ் நல்லா பண்ணக்கூடிய ஒரு டீம். பிஆர்டி எல்லாம் கொளுத்தி விட்டுறாங்க குமார் வரும்போது. இப்பலாம் இருக்குன்னு முதல்ல டீம் இல்ல பாருங்க 4 டீம் 10 பேர் தானே. இதுலயே 3 அதுல 3 7 6 பேர் போயிட்டாங்க. 4 பேர் தான் 2 டீம்ல இருக்கானுங்க. சோ கஷ்டம் தானே. பார்க்கலாம். உள்ள போறானே. கிளம்புது. ஸ்மோக் போட்டு உள்ள போறானே. கொளுத்தானே பிஆர்டி. இரு பலம் வாய்ந்த அணி. அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேன் லாஸ் ஈஸ்வா, இந்த பக்கம் ஒரு மேன் லாஸ் நரேனு. பாக்கலையே அவன் பிஆர்டி வெறும் பேசிட்டு மட்டும் தான் பிஆர்டி பாக்குறான். ஆமா ஈக்குவல் பால் தான் வந்துட்டாங்க. சொல்லிட்டே இருக்கும் சாக வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் எம்விபி தூக்கிட்டா. அவளோ வந்து முடிச்சாங்க. எஸ்ஓபிடி ஃபைட் சர்வ பண்ணிடா. எட்டி பார்த்து அடுத்த நிமிஷம் பொட்டி சர்வ மாமா ஆகே மறுபடியும் பொட்டி மறுபடியும் தூக்குறானுங்க. பிஆர்டி நொறுக்குறானுங்க. மேல தோத்து வரா ஜோன் அவுட் உள்ள போலாம். நான் வெளிய ஆடி விட்டாரா. டோனி நாக்கு 2v2 சர்வ நாக்கு. ஜூஸ் நாக்கு முடிக்கறாங்க. ஜூஸ் முடிக்கறாங்க. நாலது போட்டுட்டே இருக்கானுங்க. டும்மு. ஐயோ முன்னாடி விழுந்து அவுட். அவளா கால்கால விழுந்து ஓடிட்டான். சாக்கோ நாக் அவுட். டோரா மட்டும் தான் இருக்கான். காப்பாத்த முடியுமா? ஃபீஸ் பண்ண முடியுமா டோராவால? 24 கில்லு. எஸ்எஸ் 23 கில்லு. ஐயோ மால்ட்ட போடா. சரியான ஒரு வேலை பாத்துறானே. ஐயோ 2 டீம் மேல மரணம் குமார். நமகடே பாடு பாபா நமகடே பாடு பாபா அப்படி ஆடிட்டு இருந்தானே. இரண்டுமே மரணம் அடைந்ததுமா. என்ன அவங்க ஃபினிஷ் பண்ண தெரியாது சொன்ன. கடைசில பார்த்தா இவன் பேசிட்டு இருக்க நேரத்துல ஏதோ ஒரு அணி வந்து எங்கயோ இருந்து ஏதோ ஒன்னு தட்டிட்டு போன. எஸ்டிஜி அணி. எஸ்டிஜி எமர்ஜென்சி ஹை ஆஸ்க் கில்ல பாத்தீனா
குட் எஸ்டிஜி இஸ் a good guys. லாஸ்ட் நேரத்துல என்ன பண்ணணுமோ அதை பண்ணாங்க. கரெக்டா எந்த நேரத்துல உள்ள வரணுமோ அந்த நேரத்துல உள்ள வந்து அருமையான ஒரு வெற்றி. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜோக்கர் வெட்டி ஒரு 10 கில்லு, நந்தீஸ்ல ஒரு 2 கில்லு, ட்ரை அவுட் சோப்பி வந்து ஒரு 6 கில்லோட மொத்தம் 18 கில்லோட ஒரு அருமையான பினிஷ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் மேட்ச் 19 கில் அடிச்சு அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கும். அருமை 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 அப்படிதான். வெரி குட் வெரி குட் வெரி குட். திறமையான ஒரு பாராட்டுகள். ஈஸ்வரன்